மீன் மார்க்கெட் போனேன், கடையை பூட்டிட்டாங்க. அதான் சண்டே அதுமா வெஜ்ஜு சாப்பிட்றதா. பேசாமல் ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் என்ன, எல்லாமே மீன் தானே. எங்கள் வீட்டிலே கோல்டு ஃபிஷ் இருக்குது, ஆனால் அது எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரல. அதனால் பக்கத்தில் இருக்கிற அக்வேரியமுக்கு மீன் வாங்கலான்னு போயிட்டேன். அங்கே நிறைய மீன் அழகழகாக இருந்தது. அதில் வந்து அழகே இல்லாத ஒரு மீனை பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மீன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, சுறுசுறுப்பாகவும் இருந்தது. ஏன்னா வீக்காக இருக்கிற மீன் வாங்கிட்டு வந்துட்டோன்னா அதுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சாரி கோல்டு ஃபிஷ், நான் உன்னை சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு அதோட தலையை பிச்சு போட்டுட்டு செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மசாலாலாம் போட்டு வரவே எடுத்துக்கிட்டேன். நேராக என் ஒய்ஃபுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். ஃப்ரை கோல்டு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். பரவாயில்ல, நான் திங்குறேன், அன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடு. நானே என்ன போடட்டா சட்டிக்குள்ளே. ஒய்ஃபு ஃப்ரை பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானே தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீன் எடுத்து உள்ளே போடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி விட்டேன் தெரியாமல். மீனுக்குண்டான வாசமும் வரல, ஒன்றும் வரல, வெறும் புகையாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெந்துருச்சு இப்போ, ஆனால் மீனுக்குண்டான வாசம் கொஞ்சம் கூட வரவே இல்லை. நான் வந்து இதை ஜஸ்ட்டு டேஸ்ட்டு தான் பார்க்க போகிறேன். இது ஃபுல்லாக கூட சாப்பிட போகிறதில்ல. இது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு கேடு. அதனால் வீட்டில் யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இதை போய் யாரும் ட்ரை பண்ண போகிறா? இந்த வீடியோவுக்கு அதிக வியூஸ் போச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்து டேங்க் கிளீனர் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃப்ரண்ட்டு கேமராலே வீடியோ எடுக்கிறேன், அப்போ தான் நம்புவீங்க. இல்லைனா வேறு எதையோ சாப்பிட்றேன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. உள்ளாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஒரு வாசமும் வரல, ஒரு மாதிரி ஸ்மெல்லு தான் வருது. கொஞ்சம் தான் பிச்சு சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை. அதனால் கொண்டு போய் குப்பையிலே போடுறேன்.